தேசிய அளவில் அவருக்கு ஒரு பெரிய பதவி காத்து கொண்டிருக்கிறது. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பார்த்த பிறகு டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. இன்று டைம்ஸ் நவ் என்ற தொலைக்காட்சியில் கூட விவாதம் வைத்தார்கள். அந்த விவாதத்தில் நானும் பங்கேற்றேன். மத்திய அமைச்சரவை விரிவாக்கப்படும், இந்த மாத கடைசியில் புதிய பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கப்படும். அதில் நானும் குறிப்பிட்டேன், அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாக கட்சியில் பதவியா ஆட்சியில் பதவியா என்பதை பற்றி நரேந்திர மோடி தான் முடிவு செய்ய வேண்டும். நட்ராஜன், மீதி எது சொன்னாலும் நம்பாதீங்க. அவர் இமயமலை போயிட்டு வந்தார்னா துறவின்றாங்க. சப்போஸ் அவர் இன்னைக்கு நம்ம நயனார் நாகேந்திரனுடைய பாராட்டு விழாவுக்கு பங்கேற்க போகிறார். இருப்பினும் அவருக்கு டெல்லியில் நல்ல பதவி காத்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக தமிழக மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வேரோடு பூண்டோடு தூக்கி எறிய வேண்டும் என்று எப்படி அமித்ஷா அவர்கள் டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் போன்ற தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுத்தாரோ அதை செயல்முறையில் செய்து காண்பிப்பார். இரட்டை துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல இன்னல்களை கொடுப்பார்கள், கண்டிப்பாக பாஜக மூலமாக.